Hello students, today we are going to continue the lesson 1 History in Social Science, Evolution of Humans and Society in Prehistoric Period. Now we continue the lesson. Already we saw some introduction about this lesson in the previous video. Now we are going to see the topic is Prehistory from Australopithecines through Homo erectus to Homo sapiens. அதாவது நம்மளுடைய மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நிறைய பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அவர்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து, இல்லை அவர்கள் பயன்படுத்திய சில கருவிகளை பொறுத்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது இவர்களுக்கு சில பெயர்கள் கொடுத்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்ட்ரலோபித்தீஷியஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்தீஷியஸ், அதிலிருந்து ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். இப்போ இருக்கு இல்லையா நம்ம மனித இனம், இந்த மனித இனத்தினுடைய ஒரு மூதாதையர் அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். The introduction of writing system is a hallmark of human civilization. The period before the introduction of writing is called prehistory. அதாவது மனித இனத்தினுடைய ஒரு நாகரிக வளர்ச்சி அது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா ஒரு எழுத்து வடிவம் ஆரம்பித்த போது. இப்போது இந்த உலகில் பல்வேறு விதமான மொழிகள் பலவிதமான மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பல மொழிகளுக்கு இன்ன வரைக்கும் என்ன இல்லை அப்படின்னா எழுத்து வடிவம் இல்லவே இல்லை, வெறும் பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த மொழிகளுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா எழுத்து வடிவமும் இருக்குது. ஏன் தமிழ் மொழியை ரொம்ப பழமையான மொழி, ரொம்ப பண்பாடு மிக்க மொழி, வளர்ச்சி அடைந்த மொழின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா மொழிகளை விட ரொம்ப முதிர்ச்சியாக சீக்கிரமாகவே எழுத்து வடிவத்தை அடைஞ்சு ஒரு நல்ல நிலையை பெற்றிருக்க மொழி தமிழ். அதனால தான் அதை மூதாதைய மொழியில் பழமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பல மொழிகள் என்ன ஆகலை அப்படின்னா இன்னும் எழுத்து வடிவமே கிடைக்கல. அப்போது சில மொழிகளுக்கு அந்த எழுத்து வடிவம் கிடைக்க ஆரம்பித்த அந்த பீரியட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனித குலத்தினுடைய ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எழுத்து வடிவத்துக்கு முன்னாடி இருக்க காலம் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம். சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போது நமக்கு வரலாறு பற்றின பழங்காலங்கள் பற்றின நிறைய புக்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, நிறைய கல்வெட்டுகள் கிடைக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் எழுதப்பட்ட ஆதாரமாக கிடைக்குதோ அதெல்லாம் வரலாற்று காலம். நிறைய இலக்கியங்கள் இருக்கலாம், கல்வெட்டுகள் இருக்கலாம், செப்பு தகடுகள் இருக்கலாம், மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற நிறைய பாறைகள் இருக்கலாம், இல்லை இலக்கியங்கள் நிறைய ரைட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டு இருக்கலாம். அதுக்கும் முன்னாடி எழுதப்படாமல் அவங்க பயன்படுத்தின பொருள், அவங்க பயன்படுத்தின கருவி, இல்லை ஏதோ ஒரு மிச்சம் இருக்கும் அவங்களுடைய எலும்புக்கூடு. இதன் அடிப்படையில் நம்ம அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த காலம் கட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். Prehistoric period are treated pre-literate, but pre-literate should not be taken to mean primitive. The prehistoric people developed language, made beautiful paintings and artifacts, and they were highly skillful. அதாவது அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மக்கள் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ லிட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது லிட்ரேட் பீப்புள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா கல்வி அறிவு உள்ள எழுத்தறிவு உள்ள மக்களை என்னன்னு சொல்லுவாங்க லிட்ரேட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை அதாவது அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மக்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ லிட்ரேட், அந்த எழுத்தறிவுக்கு முன்னாடி இருந்ததான மக்கள். அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜுமே இல்லாமல் இருந்தாங்களா? அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அனுபவபூர்வமான நாலேஜ், அவங்க யோசனையில் உருவாக்கக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய லாங்குவேஜஸை புதுசாக உருவாக்குனாங்க. ஏன்னா மொழிக்கு முதலே உருவான உடனே இலக்கியங்கள்லாம் அப்படி ஆரம்பிக்கல. முதல்ல மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில சத்தங்களை தான் எழுப்புனாங்க. அப்போ அந்த சத்தங்கள்லேருந்து ஒவ்வொரு விதமான சத்தங்களை எழுப்பி அப்படியே வளர்ந்து தான் ஒரு லாங்குவேஜாக உருவாச்சு. அப்போ இந்த லாங்குவேஜை உருவாக்கக்கூடிய நாலேஜ் அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளுக்கு இருந்துச்சு.
and they made a very beautiful paintings. இப்போ வரைக்கும் நமக்கு நிறைய ஆதாரங்களாக கிடைக்கிறது என்ன அப்படின்னா பெயிண்டிங்ஸ். இந்த பெயிண்டிங்ஸ் வந்து இப்போ இருக்க மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு நிறைய விதமான பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படி வந்து எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய தாட்ஸை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, இல்லை அது அவங்களோட ஜென்ரேஷனுக்காகவே கூட இருக்கலாம், நிறைய பாறைகளில், நிறைய குகைகளில், சுவர்களில், அவங்க பயன்படுத்தின அந்த கலை பொருட்களில், அது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணாங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆர்டிஃபேக்ட்ஸ், நிறைய கலைப்பொருட்களை உருவாக்குனாங்க. அந்த காலத்து மக்களே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய இசைக்கருவிகள் உருவாக்கி, அவங்களுக்குன்னு ஒரு நடனத்தை உருவாக்கி, அவங்களுக்குன்னு சில ஒரு சின்னங்களை உருவாக்கி, அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்துலேயுமே சில வகையான வரைபடங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அண்ட் தே வேர் வெரி ஹைலி ஸ்கில்ஃபுல். அதாவது அவங்களோட ஒர்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முக்கியமான ஒர்க் என்னென்னா அவங்க வந்து ஹண்டர்ஸாகவும் கேதரர்ஸாகவும் தான் இருந்தாங்க. அதாவது விலங்குகளை வேட்டையாடணும், அப்புறம் வந்து பொருட்கள் என்ன பண்ணணும், சேகரிக்கணும். இதுதான் அவங்களுடைய முதன்மையான தொழில் அவங்களுக்கு இருந்தது. இப்போ ஒரு அனிமலை வேட்டையாடணும் அப்படின்னா அந்த அனிமல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எந்த பீரியடில் எப்படி பிஹேவ் பண்ணும், இப்போ இந்த அனிமல்ஸ் வந்து நம்மளை வந்து தாக்குமா, இல்லை எப்படி இருக்கும்போது அதை அட்டாக் பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ் எப்படி இருக்கும்னா கன்னிங்கான அனிமல், அதாவது தந்திரமான அனிமல்ஸ் இல்லையா, அது வந்து பதுங்கிருந்து பாஞ்சு அப்படி இருக்கக்கூடிய அனிமல். ஸோ அந்த அனிமல் கிட்ட இவங்க இறந்து போயிடக்கூடாது. அப்போது அந்த அனிமல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும், எந்த பீரியடில், அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல என்ன அனிமல் வாழும். இப்போது சில இடத்துல வந்து மான் இருக்கும், சில இடத்துல முயல்கள் அதிகமாக வசிக்கும், சில இடத்துல சிங்கங்கள் இருக்கும். இப்போ எந்த பகுதியில், எந்த காலகட்டத்தில், எந்த பருவத்தில் வாழும், இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லானது இல்லையா? இப்போ வரைக்கும் அதை பற்றின ஒரு பெரிய ஸ்டடீஸும் ரிசர்ச்சும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளுக்கு அந்த நாலேஜ் வந்து இருந்துச்சு. கரெக்டாக? சரி, இப்போ அதே மாதிரி வந்து கேதர்ஸாக இருக்கவங்க அப்படின்னா உணவுப் பொருட்களை கலெக்ட் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா காட்டு பகுதியில் தான் பெரும்பாலும் அவங்க இயற்கையோடு சார்ந்து வசித்ததுனால ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா கிழங்குகள் இருக்கும் இல்லையா ரூட்ஸில், அதை கலெக்ட் பண்ணுறது. அப்போது எந்தெந்த பீரியடில் எந்தெந்த பிளான்ஸ், எந்தெந்த ட்ரீஸ் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும், எந்த பீரியடில் வந்து அந்த ரூட்டில் வந்து தோண்டி பார்த்தா கிழங்கு கிடைக்கும், அப்போது வந்து அது வந்து சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாது தான். இப்போ வரைக்கும் இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில பகுதியில் நம்ம ஃப்ளார்ஸை சாப்பிட்றோம், சில பகுதியில் ரூட்ஸை சாப்பிட்றோம், சில பகுதியில் அதோட ஸ்டெம்மை சாப்பிட்றோம். கரெக்டாக? அப்போது எந்த பகுதி வந்து அவங்களுக்கு எடிபிள் மீன்ஸ் சாப்பிடக்கூடியது, எந்த பகுதியை வந்து சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே என்ன இருந்துச்சு அந்த மக்களுக்கு. ஸோ தே ஆர் வெரி ஹைலி ஸ்கில்ஃபுல். who are we, what is the name of our species? இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா மனித இனம், அதனுடைய ஸ்பீஷிஸ் என்ன அப்படின்னா we are homo sapiens. அதாவது நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய மனித இனத்தினுடைய வழித்தோன்றல் எது அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்ற இதிலேருந்து தான் இப்போ வந்து இருக்கிறோம். சரியா? ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன், மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியும் மற்றும் அவர்கள் வந்து இடப்பெயர்தலும். த சிம்பான்சி, கொரில்லாஸ் அண்ட் orangutans along with the humans are collectively called the great apes. பொதுவாக ஏப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மனித குரங்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மனிதனா குரங்கா? மனித குரங்கு. பொதுவாக இந்த சிம்பன்சி தெரியும் இல்லையா, எல்லாமே வந்து குரங்கினுடைய வகைகள். சிம்பன்சி, கொரில்லா, ஒராங்குட்டான்ஸ் அப்படின்றது கூட ஒரு குரங்கினுடைய வகை தான். அலாங் வித் ஹியூமன்ஸ், இவர்களோடு சேர்த்து மனிதர் மூதாதையர்கள், இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் கிடையாது, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்த கூட ஹியூமன்ஸ், இவங்க எல்லாரையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட் ஏப்ஸ் அப்படின்னா ஒரு பழமையான, ஒரு முதுமை மிக்க ஒரு மனித குரங்கு இனம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அமாங் them the chimpanzees is genetically the closest to humans. இப்போது இந்த சிம்பன்சி இருக்கு இல்லையா, அந்த குரங்கு வகை வந்து ஹியூமனோட ஜெனட்டிக்ன்றது மரபு இல்லையா, நம்மளோட டிஎன்ஏஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரபோட ரொம்பவும் நெருங்கின தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு ஆராய்ச்சிக்குமே எதிரான கருத்துக்கள் உண்டு. இப்போ இந்த லெசன்ஸில் இது எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து 100% அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஒன் திங் டு யூ. இப்போது சயின்ஸ் அப்படின்றதுனா எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்பணுமா, எல்லாமே வந்து கரெக்டு தானா அப்படின்றது கிடையாது. சயின்ஸில் வந்து 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரூவபிள், இன்னொன்று
இம்ப்ரூவபிள். ஒன்று வந்து நிரூபிக்கக்கூடியது, இன்னொன்று நிரூபிக்க முடியாதது. இப்போ நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சொல்யூஷன் கூட நீங்கள் லேப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த கெமிக்கல் கூட இந்த கெமிக்கல் கலந்தால் இந்த தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது வந்து ப்ரூவபிள். நீங்கள் வேர்ல்டில் எந்த இடத்துல போய் நின்று இல்லை எந்த கல்ச்சரில் எந்த கண்ட்ரியில் போய் நின்றுட்டு எப்படி நீங்கள் அந்த 2 கெமிக்கல்ஸை கலந்தாலுமே சேம் தான் வரும். கரெக்டாக? இது வந்து ப்ரூவபிள். பட் இம்ப்ரூவபிள்ன்றது வந்து இப்போ வரைக்குமே சயின்டிஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டு இல்லை இந்த வேர்ல்டோட ஆரிஜின் சம்மந்தப்பட்டு புதுசாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு வந்து முன்னாடி வந்து 9 பிளானட்ஸ் இருந்துச்சு, கரெக்டாக, ப்ளூட்டோவோட சேர்த்து. பட் நவர் டேஸ் இட்ஸ் வெரி கவுண்டிங்லி 8 ஒன்லி. இட் இஸ் ரைட். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 8 பிளானட்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன ஆச்சு ஒரு பிளானட்ஸ்க்கு? அப்போ முன்னாடி வந்து ஆக்சுவலி இப்போ டீச்சர்ஸாக இருக்கோம் இல்லையா, நாங்கள் எல்லோரும் ஸ்கூல் டேஸஸில் படிக்கும் போது நாங்கள் வந்து எவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது சோலார் சிஸ்டம்ஸ் அப்படின்னா 9 பிளானட்ஸ்ன்னு தான் நாங்கள் படிச்சிருக்கோம். பட் இப்போ டேஸில் என்ன இருக்குது அப்படின்னா 8 பிளானட்ஸில் இருக்குது. சயின்டிஸ்ட் எல்லாருமே 9 பிளானட்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. அப்போ அந்த சயின்டிஸ்ட் தப்பாக சொல்லிட்டாங்களா? இல்லை. அந்த பீரியடில் இது வந்து ஒரு கன்சிடராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்க முன்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மாறலாம். அதில் தவறு கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்குமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்பேஸில் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ஸ்பேஸில் இருக்குதுன்னு கன்ஃபார்மாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அன்கவுண்டபிள், ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி. அப்போ சில சயின்சஸ் வந்து ரிசர்ச்சஸ் வர அதோட முடிவுகள் மாறும். அதே மாதிரி தான் இந்த ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்ற டாப்பிக்கும். அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம 100% மங்கீஸ்லேருந்து தான் வந்தோம், வி ஆர் கம்மிங் ஃப்ரம் சிம்பன்சி அப்படி கிடையாது. ஆனால் நம்ம சிம்பன்சிலேருந்து வந்ததாக தான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மாறலாம். இதுக்கு எதிராக இல்லை அப்படி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? த நெக்ஸ்ட் ஒன், the ancestors to humans were called hominins and their origins have been traced to Africa. They evolved from those origins and then began to move to other parts of the world in due to course of time. இப்போது ஆன்சஸ்டர்ஸ், மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களிருந்து இந்த மனித இனத்துக்கு மாறி வரக்கூடிய ஒரு அந்த மூதாதையருடைய மனித வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓமினின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் இதில் நிறைய வகைகள் இருக்குது. அவங்களுடைய ஷேப்ஸ் பொறுத்து அவங்க இப்போது நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆல்ரெடி ஒரு மங்கி இருக்கும், அதோட கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும், அப்படியே இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறது இருக்கும், அப்போ ஒரு நார்மலான ஒரு மனுஷன் இருப்பான். அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு தனித்தனி வகையான ஒரு மூதாதையர்களை, ஒரு ஆன்சஸ்டராக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம், சரியா? இந்த மக்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், பல ரீசன்ஸ்க்காக வந்து வெவ்வேறு கண்டங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். இப்போது இவங்களன்ற அந்த ஆன்சஸ்டரோட ஃபர்ஸ்ட் திங் எங்கே வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை ஃபவுண்ட் பண்ணாங்க, சரியா? The hominins emerged around 7 to 5 million years ago. Skeletons of Australopithecus, one of the early species of this tribe, have been found in Africa. இந்த ஹோமினின்ஸ் வந்து 7லேருந்து 5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உருவாகியிருக்கலாம். மில்லியன்ஸ். இந்த ஸ்கெலட்டன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரலோபித்தீஷியஸ், ஸ்கெலட்டன்ஸ்னா எலும்புக்கூடுகள். இப்போது இதில் ஒரு வகையாக இருக்கக்கூடியதான் அந்த ஆஸ்ட்ரலோபித்தீஷியஸ் அப்படின்றது இல்லையா, இப்போ நம்ம கூட முன்னாடி பார்த்தோம். அந்த ஆஸ்ட்ரலோபித்தீஷியஸோட எலும்புக்கூடு எங்கே கிடச்சிருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. Now you see this skeleton image, fossils of Lucy Australopithecus. இப்போது நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய வந்து ஃபாசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் எப்படி கிடைக்கும்னா ஒரு ஃபுல் ஹியூமனாக அப்படி கிடைக்காது இல்லையா, ஏன்னா அது மண்ணுக்குள்ளே புதஞ்சு பல வருடங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு ஹியூமனாக அரேஞ்ச் பண்ணும்போது நார்மல் ஹியூமன் மாதிரி கிடையாது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன்ஸோட ஹைட்டு, அவங்களோட வெயிட் எவ்வளோ இருப்பாங்க அது இருக்குது. இப்போ இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5.5லேருந்து 6 ஃபீட் வரைக்கும் தான் இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரிஸ் போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஜமைக்காஸ், அப்புறம் ஆஃப்ரிக்கன்ஸ், இவங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப டாலாக இருப்பாங்க. இல்லை அவங்களோட ஆவரேஜே வந்து 6க்கு மேலே தான் இருக்கும், ரொம்ப டால். பட் இது எல்லாத்த விடவும் கூட இந்த ஆன்சஸ்டர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் ஸோ டால். அவங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி இல்லை, இப்போ இருக்கிற ஹியூமன் மாதிரி இல்லை. ஸோ அதனாலேயே அவங்க வந்து ஈஸிலி தே ஆர் ஃபைண்ட் அவுட் இட்ஸ் அ ஆன்சஸ்டர் ஆஃப் ஹியூமன்.
It is a fossil of Australopithecus. The DNA of chimpanzee is 98% identical to that human being. அதாவது ஹியூமனுக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்குது. எவ்ரி அனிமல் ஹாவ் அ டிஎன்ஏ இருக்கும் இல்லையா? அதில் வந்து ஹியூமனோட டிஎன்ஏவையும் அண்ட் மங்கீஸ் சிம்பன்சிஸோட டிஎன்ஏவையும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது 98% மேட்ச் ஆகிறதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஹியர் சம் ஆர்டிக்கல் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் ஹியூமன் எவல்யூஷன். நான் அதை பற்றி கேள்விப்பட்டு நான் படித்த விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போது இந்த நார்மலோட இந்த போன்ஸ் கிடைக்கிது இல்லையா, ஃபாசில்ஸ், அந்த மாதிரி கிடைச்ச ஒரு ஆன்செஸ்டரோட ஒரு டீத், ஓகேவா, டீத் பல் இருக்கு இல்லையா, பல். இப்போது பேசிக்காக ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா அந்த டீத்து. இந்த டீத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணும்போது இட் இஸ் வெரி க்ளோஸ்லி டு மேட்ச் த சிம்பன்சி. அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சிம்பன்சியோட பல்லும் ஒரு ஹியூமனோட பல்லும், ஆன்செஸ்டர் ஹியூமன்ஸோட பல்லும் ஒரே மாதிரி இருந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனால் மட்டும்தான் ஒரு வேளை ஹியூமன்ஸ் வந்து சிம்பன்சியில் தான் இருந்து வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சயின்ஸ் வந்து ஆரிஜின் ஆச்சு. இதை நான் கேள்விப்பட்ட டீட்டெயில்ஸ் படித்தது, நான் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். We continue the lesson. The Great Rift Valley in Africa has many signs that evidence for the prehistoric period. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் அது ஒரு ரிஃப்ட் வேலின்னு சொல்லப்படுறது. ரிஃப்ட் வேலிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நைல் ரிவர் இருக்குது இல்லையா, இப்போ நைல் ரிவர் எங்கே இருக்குது? எஜிப்டில் இருக்குது. எஜிப்ட் வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ட் வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த இதில் வந்து நிறைய எவிடன்சஸ், நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு இந்த ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியடில் இருக்கக்கூடிய வாழ்ந்த ஆன்சஸ்டர்ஸ் பற்றினது. The Great Rift Valley is a valley-like formation that runs for about 6,400 km from the northern part of Syria to central Mozambique in East Africa. இப்போ இந்த ரிஃப்ட் வேலின்றதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சிரியா இருக்கு இல்லையா, அந்த நார்த் பார்ட் சிரியாவிலேருந்து இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மொசாம்பிக் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட் ரிஃப்ட் வேலி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நமக்கு நிறைய எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. திஸ் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் இஸ் விசிபிள் ஈவன் ஃப்ரம் த ஸ்பேஸ் அண்ட் மெனி ப்ரியோஸ்டிக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. இந்த ஜியோகிராஃபிக்கல்னால் அந்த வாழ்ந்தக்கூடிய ஒரு பகுதிகள், அந்த அமைப்பில், புவியியல் அமைப்பில் நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. Human ancestors are divided into various species according to their physical features. அதாவது பழங்கால மூதாதையர்கள், மனித இன மூதாதையர்கள் அவர்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து சில வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. The first one is hominid, refers to all the species of the modern and extinct great apes, which also includes human. நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு, அப்படி கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லப்படுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமினிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட்டு, அதாவது முதல்ல இருக்கக்கூடியதா ஒரு எமர்ஜ் ஆகாத, வளர்ச்சி அடையாத ஒரு குரங்கினம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமினின்ஸ், ஏ ஜியாலஜிக்கல் ட்ரைப், refers to the close relatives of human ancestors and their sister species including Homo sapiens. இந்த ஹோமினின்ஸ்ன்றது என்னென்னா, ஒருவேளை இந்த ஹோமினிடுக்கு அடுத்து உள்ளதா கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். இது இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் நெருங்கின ஒரு உடல் அமைப்பை கொண்டு காணப்படுது. ஓகேவா? இப்போ இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் ஆல்ரெடி நம்ம அந்த சென்டென்ஸ் பார்த்தோம், வி ஆர் த ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ இந்த ஹோமோ சேப்பியன்ஸ்க்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்சிஸ்டர் தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோமினின்ஸ் இருந்துச்சு. The modern humans. Was it modern humans? It is Homo sapiens. And the extinct members of Homo neanderthalis, Homo erectus, Homo habilis and various species of Australopithecus. இந்த ஹோமினின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ரெண்டாவதாக பார்த்த டாபிக்ஸ், அந்த ஹோமோ சேப்பியன்ஸ்க்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடியது. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆன்சஸ்டர்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹோமோ நியண்டர்தால்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிஸ். அது ஆஸ்ட்ரலோபித்தீஷியன்ஸ்.
Humans are only living species of this tribe. They stand erect, walk with 2 legs, and have a large brains. They can use tools and few of them can communicate. It includes the gorillas. அதாவது இந்த கடைசியாக சொல்லப்படக்கூடிய அந்த ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஏன் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்சஸ்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய லிவிங் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப் குரூப்ஸாக அந்த ஸ்பீஷஸாக பார்க்குறாங்க. மற்ற இனங்கள் எல்லாமே இல்லை, அழிஞ்சிருச்சு. அதாவது இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நியாண்டர்தால்ஸ் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சஸ்டர்ஸ், இந்த மாதிரியான எந்த ஸ்பீஷஸுமே இப்போது உலகத்தில் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் என்ன அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லப்படுற நம்ம ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் தான் இருக்கக்கூடிய அந்த வழித்தோன்றல்கள் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ இருக்கிறோம். ஏன் இவங்களோட க்ளோசஸ்ட்டாக அதை சொல்கிறாங்க ஹியூமனோட அப்படின்னா, இந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாண்ட் எரெக்ட். யூ கம்பேர் வித் சிம்பன்சி என்ன பண்ணாது அப்படின்னா மனிதர்களை போல் நேராக நிமிர்ந்து நிற்காது. பட் இந்த ஸ்பீஷிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நேராக நிமிர்ந்து நிற்கிது, 2 கால்களை பயன்படுத்துது. சிம்பன்சி யூஸ் இட் 4. ஹியூமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2. ஹோமோசேப்பியன்ஸ் ஆல்சோ யூஸ் தட் 2 legs டு ஸ்டாண்ட். அடுத்து லார்ஜ் பிரெயின்ஸ், அவங்களோட மூளை இருக்கு இல்லையா, பிரெயின் சிஸ்டம், அந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் க்ளோசஸ்ட்டாக இருக்குது, ஹியூமனுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்குது. அண்ட் தே கேன் யூஸ் அ டூல்ஸ் அண்ட் ஃபியூ ஆஃப் தெம் கேன் கம்யூனிகேட். கருவிகளை பயன்படுத்துறது. ஆல்ரெடி எவ்ரி ஒன் நோ தட் ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அனிமலை கில் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸாலையும் இல்லை வந்து இரும்பு, அதுக்கப்புறம் எமர்ஜ் ஆன பீரியடில் வந்து அயன்ஸாலையும் என்ன பண்ணாங்க, டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ டூல்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஹியூமனோட எவல்யூஷன்ஸ் இருக்குது, அந்த ஆன்சஸ்டர்ஸோட எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்யூனிகேட். இப்போது ஒரு பீப்புள்கிட்டேருந்து இன்னொரு பீப்புளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ ஐ எம் கம்யூனிகேட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறேன், என்னோடய தாட்ஸை கம்யூனிகேட் பண்ணுறேன், தொடர்பு வச்சுக்கிறேன். அப்போது அந்த ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்று அவங்களோட சயின்ஸ் சிம்பிள்ஸ்னால கைகளை அசைச்சு அந்த மாதிரி, இல்லை ஒரு விதமான சத்தம் ஒலிகளை எழுப்பி, இப்படி தான் வந்து ஒரு சிம்பன்சிலேருந்து ஒரு ஹியூமனோட எவல்யூஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்துச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Okay students, we see the next topic in the next video. Thank you so much.